மேம்பாட்டிற்கு ஏற்ப இந்திய சமுதாயம் அனைத்து நிலையிலும் வளர்ச்சியடைவதை உறுதி செய்ய அரசாங்கம் பல்வேறு உதவிகளையும் ஆக்கப்பூர்வ முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அம்முயற்சிகளில் ஒன்றாக நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள 90 வழிபாட்டு தலங்களுக்கு பிரதமர் துறையின் கீழ் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிதி உதவி வழங்கியிருந்தார். அந்நிதியை பிரதமரின் பிரதிநிதியாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்தார். 31,70,000 ரிங்கிட்டை உள்ளடக்கிய இந்நிதி 88 இந்து ஆலயங்களுக்கும் 2 தேவாலயங்களுக்கும் வழங்கப்பட்டதாக டத்துஸ்ரீ ரமணன் கூறினார். இந்த வருஷம் ஆரம்பிக்கிற டைமில் நான் பிரதமருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பிக்கணும். அவங்கள சொன்னாங்க KPKT தான் கோயில் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் KPKTயோட அலோகேஷன் இட் இஸ் ஒன்லி மும்பை புலே membuat kerja-kerja repair, membayar untuk நம்மளோட பூசாரி இருக்காங்க, சாமியார் இருக்காங்க, அவங்களோட சம்பளம் கட்டுறது அவங்கள KPKTயோட கோட் அவங்களுக்கு பாய்க்கலாம். ஆனால் இந்த அலோகேஷன் இட் இஸ் ஃபார் பந்துவான் ப்ரோக்ராம். அதோடு நாட்டில் செயல்பட்டு வரும் சில ஆலயங்கள் ROS எனப்படும் சங்கங்களின் பதிவிலாகாவில் இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் நிலையில் ஆலய நிர்வாகங்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு டத்துஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். இதனிடையே இந்நிதியை கொண்டு ஆலயங்களில் தாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதை பெற்றுக்கொண்ட சிலர் பிரணாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டனர். இன்னும் கோயிலுக்கு நிறைய இப்போதான் 2 மில்லியன் செலவு பண்ணி காசு பத்தல, இன்னும் கடன் இருக்குது. அப்போ இன்னும் வேலை கொஞ்சம் மண்டபம்லாம் இருக்குது. இன்னும் 8 லட்சம் வெள்ளி வேணும், மண்டபம் கட்டணும். அதுக்கு தான் மனு பண்ணியிருந்தோம். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த உதவி எங்களுக்கு பெரும் உதவி. ஏன்னா நம்ம ஆலயத்தை புதுப்பிக்க, அதாவது ரிப்பேரிங், அதாவது கொஞ்சம் லீக்கிங்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக இந்த பணத்தை கண்டிப்பாக அதுக்கு பயன்படுத்துவோம். ரொம்ப நாளாக தான் ஆயிடுச்சு. அப்போ இப்போ தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ் ago. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஆலயமும் இந்த இதில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தொகையை வச்சு அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை இன்னும் நிறையா சில விஷயங்கள் இருக்குது செய்ய வேண்டியது. ஸோ இந்த தொகையை வச்சு நாங்கள் கோயிலை இன்னும் மேலும் வேறு இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கலா மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்.